ஹாய், ஹாய். வெல்கம் டு ராம்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு நீங்களே பாருங்கள். சுற்றி ஃபுல்லாக காட்டேஜாக இருக்குது. நல்லா அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் நம்ம வந்திருக்கிறோம். பரம்பிக்குளம் டைகர் ரெசார்ட் தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. காட்டுக்குள்ளே ஒரு 5 பிளேஸ் சுற்றி காட்டுவாங்க. அந்த சஃபாரி போகலான்னு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். ஒரு நபருக்கு 400 ரூபா. அந்த சஃபாரியில் எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்க, எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணால் திரும்பி வரக்கு 4 மணி நேரம் ஆகும். அதனால் இங்கே முன்னாடியே ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீன் டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டுருக்கோம். இதுதான் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு. காலையில் நாங்கள் வண்டிக்கு வந்தனால கூட்டம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சஃபாரி வேன் வந்து சஃபாரி போக போகிறோம். இங்கே சைக்கிள் சஃபாரியும் இருக்குது. 30 நிமிஷத்துக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது போகிறவங்களும் போகலாம். இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை வாங்குறதுக்கு நம்ம ஸ்ரீன்னு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் வந்தோம்னா முன்னாடியே மயில்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அழகான மயில்கள் மேய்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம முன்னாடி வேனுக்கு போக போகிறோம். மயில்களை பார்த்துட்டு அடுத்த ரைட் சைடில் ஒரு மரத்தில் சிற்பம் வெட்டி வச்சுருந்தாங்க. அதை தான் பார்க்க வந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்தையுடைய உருவம். ஆந்தையுடைய முகத்தை தத்ரூபமாக மரத்துலேயே செதுக்கி அதுக்கு ரியலான ஆந்தை மாதிரியே கலர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம சஃபாரி போகக்கூடிய வேன் வந்துருச்சு. இந்த வேன்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கவர்மெண்ட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் தான் நம்மளை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. சைக்கிள் சஃபாரிக்கான சைக்கிள் இதுதான். ஒரு நபருக்கு 100 ரூபா, 30 நிமிஷம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. சைக்கிளில் நம்ம போகும்போதும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம கூடவே வருவாங்க. பயமெல்லாம் போயிட்டு வரலாம். இதுதான் நம்ம எடுத்த டிக்கெட்டு. ஒரு நபருக்கு 400 ரூபா உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. நம்ம சஃபாரி வேன் கிளம்ப போகுது. வேனில் ஏறி உட்காந்துட்டோம். காலைல ஃபஸ்ட்டு வேன் நம்ம வேன் தான். நம்ம சஃபாரி வேன் கிளம்பி பரம்பிக்குளத்தை நோக்கி போயிட்டுருக்குது. போகிற வழி எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு 2 சைடும் புல்மேடுகளும் நடுவில் ரோடும் அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. இன்னும் பனி விலகாத காலை நேரங்கிறனால இன்னும் சில்னஸோட சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. போகிற வழியில் மான்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுதான் இந்த இடம். இந்த மாதிரி காலையில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது நிறையா இந்த மாதிரி விலங்குகள் பார்க்கலாம். வாகனங்கள் உள்ள அதிகமாக வராதனால ரோட்டுக்கிட்டேயே மான்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. அடுத்த சஃபாரியெல்லாம் வரும்போது வேன் மற்ற கார்கள் அதிகமாக வரும்போது கொஞ்சம் உள்ளே போயிடும். அதனால் நாங்கள் காலையில் ஃபஸ்ட்டு சஃபாரி பிளான் பண்ணோம். காலைல 6:15 பொள்ளாச்சியில் பஸ்ஸில் ஏறினோம்னா இங்கே கொண்டு வந்து 7:30 மணிக்கு 7:45 கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க. அங்கே இறங்கி டிக்கெட் வாங்கி 8 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. 8 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா 6:15 பொள்ளாச்சிலேருந்து பஸ் கிளம்புது. பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் பிளான் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் ஓன் வெஹிக்கில் வரவங்கனாலும் காலைல 7 மணிக்கு கீழே செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் மேலே வந்துக்கலாம். அதை தாண்டி போகும்போது தூணக்கடவு டேமு. இதுதான் தூணக்கடவு டேமுடைய கரையில் தான் நம்ம வண்டி போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் தூணக்கடவு அணைக்கட்டு. அதை நோக்கி போயிட்டுருக்கிறது தான் இந்த ரோடு. பாருங்கள், இந்த இடத்துலையும் மான்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி மான்கள் மேயும்போது வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்கன்னு எடுத்துகிட்டு மெதுவாக போகிறதுக்கு வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. அப்படி இயற்கை ரசித்தபடியும் வனவிலங்குகள் ரசித்தபடியுமே இந்த பயணம் போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம போகக்கூடிய பாதை ஒரு சைடில் டேமும் ஒரு சைடு வனப்பகுதியமாக இருக்கும். பார்க்குறக்கே அருமையாக இருக்குது.
பாருங்கள், டேமில் இன்னும் பனி விலகாமல் லாங்காக தெரியுது, எல்லாமே வெள்ளையாக பனிமூடியே தெரியுது. இங்கே ஃபுல்லாகவே மூங்கில் படகு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தெரியுது பார்த்திங்கன்னா தான் மூங்கில் படகு. மூங்கில் படகுல துடுப்பு போட்டு தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ஜின் போட்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இன்னும் இயற்கை மாறாமல், பழமை மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பரம்பிக்குளம். தூணக்கடவு டேமு, பரம்பிக்குளம் டேம் எல்லாமே இங்கே எதுவுமே என்ஜின் போட் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே முக்கால்வாசி தேக்கு மரம் தான் நிறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக தேக்கு மரம் தான் சுற்றி வர இருக்குது. மற்ற மரங்கள் கம்மியாகவும் தேக்கு மரங்கள் அதிகமாகவும் இருக்குது. நம்ம மற்ற ஃபாரஸ்ட்லாம் போகும்போது ஃபுல்லாக நிறைய மரங்கள் விதவிதமாக இருக்கும். இங்கே முக்கால்வாசி தேக்கு மரம் தான் இருக்குது. பாருங்கள், டேமுடைய கரையில் ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான் நிறைஞ்சிட்ருக்கு. தூணக்கடவு டேம் அணைக்கட்டில் வந்து வண்டி நின்றுச்சு. இங்கே வண்டி நிறுத்தி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு நிறுத்துவாங்க. ஃபஸ்ட்டு வந்த இடம் தூணக்கடவு டேம். அந்த அணைக்கட்டை தான் நம்ம இறங்கியிருக்கிறோம். அணைக்கட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், மலையில் ஃபுல்லாகவே பனி மூடி அருமையாக இருக்குது. லாங்காக இருக்கிற மலை எதுவுமே தெரியாத அளவுக்கு பனி மூடி இருக்குது. இதுதான் தூணக்கடவு டேமுடைய அணைக்கட்டு. இங்கே அணைக்கட்டுக்கு மேலே போகிறதுக்கெலாம் அலௌட் இல்லை. இங்கே இன்னும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே அணையினுடைய விவரங்களை வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் வடிகால் ஷட்டர் இருக்கக்கூடிய இடம். பெரியதோ டேம். இந்த டேம் கரையில் தான் நம்ம நின்றுருக்குறோம். இங்கே வர டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடம் தான் இது. நம்மளும் அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்குறோம். இதுதான் அந்த அணைக்கட்டு. அணைக்கட்டு லாங்காக இருக்குது. இந்த மேலே போய் பார்க்குறக்கு அலோவ் பண்ணாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போகலாம். இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. முன்னாடி இறக்கி ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. நம்ம கூட வந்தவங்களும் எல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் அணைக்கட்டு டேம்லாம் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து போகலான்ட்டு எடுத்துகிட்ருக்குறோம். பின்னாடி பாருங்கள், பனி விலகாமல் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது. இங்கே வந்து போகிறதே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். பொல்யூஷன் இல்லாத ஒரே இடம். மற்ற பக்கம்லாமே நிறைய வண்டி வாகனங்கள் போயிட்டு வரனால பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். இங்கே வண்டி வாகனங்கள் அதிகமாக இல்லை. கவர்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் பழமை மாறாமல், இயற்கை மாறாமல் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்களும் பிளான் பண்ணி பாருங்கள். குழந்தைகளோட, ஃபேமிலியோடு வர்றதுக்கு அருமையான இடம். நம்ம தூணக்கடவு டேமோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து கன்னிமரா தேக்கு, 400 வருஷம் பழமையான கன்னிமரா தேக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.